பாலிவுட் நடிகைகள் தங்களின் சரும பொலிவுக்கு பால் பயன்படுத்துவதாக சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவுகள் விவாதங்களை கிளப்பியிருக்கும் நிலையில் இதுகுறித்து மருத்துவ நிபுணர் தாரணி தெரிவித்துள்ளதை தற்போது பார்க்கலாம். மில்க்ல பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். அந்த லாக்டிக் ஆசிட்ல மைல்டா ஒரு எக்ஸ்போலியேட்டிங் ஏஜென்ட், அதாவது தோல்ல இருக்கிற மேல இருக்கிற தோலை கொஞ்சம் உதிர்த்து விட ஹெல்ப் பண்ணும். அது போக ஸ்கின் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அதனால ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பொலிவு கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது பெருசா ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அண்ட் எல்லா ஸ்கின்னுக்கும் அது ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயாச்சும் நீங்க வீட்டுல ஏதாவது ஹோம் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, எப்பயா பேக் போடுறீங்கன்னா அப்பப்போ மில்க் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ரெகுலர் பேஸ்ல யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன்ல இருக்குது, எல்லாமே நல்லதும் இல்லை கெட்டதும் கிடையாது. ஸோ நீங்க பிரபலங்கள் யூஸ் பண்றாங்கன்றதுனால நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பார்த்து வாங்குறது பெட்டர். ஸோ ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்றாங்க இவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் யூஸ் பண்றது வேண்டாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பாருங்க. உங்க ஸ்கின்னுக்கு என்ன வேணுமோ, உங்க ஸ்கின்னுக்கு தேவையில்ல மாய்ஸ்சரைசர், உங்க ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி நைட் கிரீம்ஸ் எதுனாலும் அவங்க கிட்ட கேட்டு வாங்குறது பெட்டர்.